வாழ்க்கை. நோய் இல்லாமல் வாழ்வதற்கு சுற்றுப்புற சூழல் மிக அவசியம் என்பது புதுமொழி. ஓம் சூடாவதை பற்றி கவலைப்படுவது மக்கள் பூமி சூடாவதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு நான் ஆக்சிஜன் கொடுக்கும் டாக்டரை கடவுளாக பார்க்கிறோம். வாழ்வாங்கு அவர்களுக்கும் மரத்தை வெட்டுகிறோம். பிளாஸ்டிக் கலங்கானது, தூக்கி எறிந்தால் விஷமானது. மஞ்சப்பை எளிதானது, தூக்கி எறிந்தால் உரமானது. காட்டை வெட்டி வீட்டாக்கினோம். இயற்கை தேடி ஊட்டி கொடுங்கள் என்று அழைக்கிறோம். மண்ணுக்கே பிடிக்காத மனதை படுத்துதான் பிளாஸ்டிக் கவர். வீடாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் சுற்றுப்புற சூழல் மிக அவசியம். தினம் தினம் உதிக்கும் சூரியனை போல் நாம் வாழ்வை ரசித்து வாழ மிக அவசியம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு. இயற்கை அளித்தோம், மின்னலை தெரிந்தோம். மரத்தை வெட்டினோம், மழையை தருகிறோம். காற்று மாசுபாட்டால் மூச்சு முட்டியது, மூச்சு முட்டினால் தொட்டு துடிக்கிறது. இனியாக திரும்புவோம், இயற்கையை நேசிப்போம். நம் தலைமுறைக்கு கொடுக்க மிகப்பெரிய பரிசு தான் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இல்லையோ உலகம் இல்லை. நம் உலகில் வாழ்வதற்கு பணம் வேண்டும், ஆனால் உயிர் வாழ்வதற்கு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு வேண்டும். சுற்றுப்புற சூழல் நம் அனைவரின் பொறுப்பு. வேண்டாம் வெறுப்பு, ஏற்றுக்கொள்ள என மறுப்பு, மரக்கன்று நடுவதே நம் பொறுப்பு. மாசுகளை அகற்று, மகிழ்ச்சியில் தீபமேற்று. இயற்கையை நேசிப்போம், சேவையோடு வாழ வேண்டும் என்று யோசிப்போம். நம்